வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன். தமிழகத்தைச் சார்ந்த ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள் வாழ்த்து. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11 விழுக்காடாக உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம். பாஜக ஆளும் குஜராத், கோவா, உத்தரப்பிரதேச மாநிலங்களை விட வளர்ச்சியில் முந்தியுள்ளதை சுட்டிக்காட்ட கல்வராயன் மலையில் சாராயம் வடிப்பவர்களுக்கு ஒரு எம்எல்ஏவும் விற்பவருக்கு ஒரு எம்எல்ஏவும் பாதுகாப்பு. உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இந்திய நாள் கொண்டாட்ட பேரணி. அமெரிக்காவால் இந்தியர்கள் நடத்திய பேரணியில் விஜய் தேவர்கொண்டா, ராஷ்மிகா மந்தனா பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிர ஆளுநருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் உடல்நல காரணத்தால் பதவியிலிருந்து விலகினார். இதனையடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டது. ஆகஸ்ட் 21ஆம் நாள் வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பொது வேட்பாளரை அறிவிக்கும் என்று கூறப்பட்டது. அதனை தேசிய ஜனநாயக கூட்டணி முந்தியுள்ளது. அது தனது வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிர ஆளுநருமான சி.பி. ராதாகிருஷ்ணனை அறிவித்துள்ளது. 1998, 99 என 2 தேர்தல்களில் கோயம்புத்தூர் தொகுதியிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சி.பி. ராதாகிருஷ்ணன். தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரியில் BBA பட்டம் பெற்றுள்ள இவர் பாஜக ஆட்சியில் மத்திய அரசின் கயிறு வாரிய தலைவராக திறன்பட செயலாற்றி அதன் ஏற்றுமதியை 2532 கோடி ரூபாயாக உயர்த்தியவர். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அவருக்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி 11 விழுக்காடாக உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் தனியார் அமைப்பு சார்பில் வணிக கண்காட்சி நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழகம் இதுவரையில் இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி 11 விழுக்காட்டை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6 விழுக்காடாக இருப்பதாகவும் பாஜக ஆளும் குஜராத், கோவா, உத்தரப்பிரதேச மாநிலங்கள் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தை விட பின்தங்கி உள்ளதாகவும் தெரிவித்தார். இதுதான் அதிகம். இதுக்கு முன்னாடி 6%, 7% இருந்தது. இப்ப 11.19% இருக்கு. பெரும் பங்கு யார் ஆற்றுகிறார் என்று சொன்னால் உங்களை போன்ற வணிகர்கள் தான். ஏன் சமீபத்தில் வந்த புள்ளி விவரத்தின்படி நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் என்று வரும் பொழுது ஏறத்தாழ 71.6% இந்த ஸ்டேட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களை போன்ற வணிகர்கள் தான். ஆக ஏறத்தாழ 3 மடங்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்திற்கான இந்த கான்ட்ரிபியூஷன் தரக்கூடியவர்கள் நீங்கள். நினைச்சு பாருங்க, போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட GSDP பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 15,57,000 கோடி, இன்னைக்கு 17,32,000 கோடியே இது கடந்து சென்றிருக்குது என்று சொல்லும்போது அதுக்கு முக்கிய காரணம் எதிரே அமர்ந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் தான் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஆக அப்படி போட்டி போட்டுக்கொண்டு நீங்க முத்தமிழர் கலைஞர் காலத்தில் 13.12 இருந்தது என்று சொன்னால் அதை மீண்டும் அந்த 13.12 கடக்கிற அளவுக்கான வல்லமை பெற்றவர் ஒரே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது என்னுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய முதலமைச்சர் என்பதை நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்லுவோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இன்றைக்கு தொழில் முனைவோர்கள், இளம் தொழில் முனைவோர்கள் பதிவு செய்தோட எண்ணிக்கை 25 லட்சம் பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு இன்னைக்கு 2வது இடத்தில் இருக்கின்றது. அதில் 26% பேர் பெண்கள் என்பது நமக்கான பெருமை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கள்ள சாராயம் வடிப்பவருக்கு ஒரு எம்எல்ஏவும் விற்பவருக்கு ஒரு எம்எல்ஏவும் பாதுகாப்பாக உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி தலைமையில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணம் நடைபெற்றது. அதன் பின் மாவட்ட செயலாளர் செலியன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி, தமிழ்நாட்டில் மது, சாராயம், கஞ்சா, போதைப் பொருட்கள் ஆகியவற்றின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்திலேயே அதிகம் கள்ள சாராயம் விற்கும் மாவட்டமாக கள்ளக்குறிச்சி விளங்குவதாக தெரிவித்தார்.
கல்வராயன் மலையில் கள்ளசாராயம் அடிப்பவர்களுக்கும் ஒரு எம்எல்ஏவும் விற்பவருக்கு ஒரு எம்எல்ஏவும் ஆதரவாக உள்ளதாக அன்புமணி குற்றம் சாட்டினர். தைரியமாக நான் எதிர்கொண்டேன். அந்த மிரட்டல்களிலிருந்து எல்லாத்தையும் நான் எதிர்கொண்டேன், தைரியமா எதிர்கொண்டேன். வேற யாராவது என் நிலையில இருந்தனால ஒண்ணு பயந்துட்டு இருப்பான், இல்ல காசு வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். அதே விட இன்னும் பெரிய மாஃபியா உண்டு, புகையிலை மாஃபியா, டுபாக்கோ லாபி, டுபாக்கோ மாஃபியா. உலகத்திலே பெரிய மாஃபியா இந்த டுபாக்கோ மாஃபியா, புகையிலை மாஃபியா. உலக அளவுல அந்த மாஃபியா குட்கா இந்தியாவில தான் இருக்கலாம். டுபாக்கோ உலகம் முழுவதும் பெரிய மாஃபியா. அதை தன்னந்தனியா எதிர்த்து வந்தா இந்த அன்புமணி ராமதாஸ். எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு அழுத்தம். என்னுடைய பதவி போயிடோட மிரட்டல்கள். 140 எம்பிகள் விலைக்கு வாங்கிட்டார். 140 எம்பிகள் கையெழுத்து போயிட்டு என்ன பதவியிலிருந்து எடுக்கணும்னு அழுத்தம். நாடாளுமன்றத்தில் அவ்வளவு எதிர்ப்பு எனக்கு. என்னுடைய சக அமைச்சர்கள் எதிர்த்தார்கள். அத்துணையும் மீறி நான் உறுதியாக நின்றேன். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற இந்திய நாள் பேரணியில் விஜய் தேவர்கொண்டா, ராஸ்மிகா மந்தனா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் சார்பில் நியூயார்க்கில் ஆண்டுதோறும் இந்திய நாள் கொண்டாடப்படுகிறது. 79ஆம் ஆண்டு விடுதலை நாளையொட்டி நடைபெற்ற இந்திய நாள் பேரணியில் அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் இந்தியாவிலிருந்து நடிகர்கள் விஜய் தேவர்கொண்டா, ராஸ்மிகா மந்தனா, மாநிலங்களவை உறுப்பினர் சந்தனாம் சிங் சந்து ஆகியோர் கலந்து கொண்டனர். விஜய் தேவர்கொண்டாவிற்கும் ராஸ்மிகா மந்தனாவிற்கும் கிராண்ட் மாஸ்டர்ஸ் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. முன்னதாக இந்திய நாள் பேரணி இடையே கோகுலஷ்டமி நாளில் இஸ்கான் சார்பில் ரத யாத்திரையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவையைச் சேர்ந்த எழுத்தாளர் நாகராஜ் பாலசுப்ரமணியம் எழுதி உருவாக்கிய மிரர் எடிசன் புத்தகத்திற்கு இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கோவையைச் சேர்ந்த எழுத்தாளரும் தேசிய பங்குச்சந்தை சான்றிதழ் பெற்ற பங்குச்சந்தை நிபுணரும் பொருளாதார பத்திரிகையாளருமான நாகராஜ் பாலசுப்ரமணியம் என்பவர் தனது 4வது புத்தகமான தி பிஹேவியரல் இன்வெஸ்டர் என்ற புத்தகத்தை உருவாக்கி அதனை மிரர் எடிசன் பிரதியாக வடிவமைத்தார். இதன் வெளியீட்டு விழா கோவை சாய்பாபா காலனியில் நடைபெற்றது. விழாவில் டெல்லியைச் சேர்ந்த அத்தியான் புக்ஸ் என்ற பதிப்பகத்தின் சார்பில் தி பிஹேவியரல் இன்வெஸ்டர் என்ற புத்தகத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் வெளியிட்டார். இதன் முதல் படியை குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் துறை தலைவர் அமன்குமார் துபே பெற்றுக்கொண்டார். இந்த புத்தகத்தின் மிரர் எடிசன் பிரபல யூடியூபரும் பேச்சாளருமான சேரன் அகாடமியின் நிறுவனர் ஹசைன் அகமது வெளியிட்டார். பேச்சாளர் குரு ஞானம் பிகா அதன் முதல் படியை பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் வளம் அமைப்பின் நிறுவனர் சந்திரகுமார், ஆர்வின் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் சிவகுமார், ரோட்டரி கிளப் தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த மாதிரி நிறைய பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான இஷ்யூக்களை எப்படி ஓவர் கம் பண்றது, இன்னைக்கு ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை எப்படி கையாளுறது, அதை பத்தின சைக்காலஜிக்கல் புக்கு தான் இந்த பிஹேவியர் இன்வெஸ்டர். இந்த புக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு ரொம்பவுமே தேவைப்படக்கூடிய ஒரு புக்கா இருக்கும் நம்புறோம். சார், இந்த மிரரோட ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அது சார் இல்லை, ஆக்சுவலாக மிரரோட ஐடியா பொறுத்த வரைக்குமே கான்ட்ரேரியன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல என்ன ஆச்சுன்னா, ஹிட்லர் ஒரு கட்டத்தில் பிரெஞ்சு ஆக்குபை பண்றாரு. அவர் பிரெஞ்சு ஆக்குபை பண்ணோன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜூஸ் எல்லாம் ஹிட்லர் கொண்டுருவார் அப்படிங்கிற ஒரு பயம் பரவுது. ஸோ இருக்கக்கூடிய லேண்டு, அவங்க கையில் இருந்த கம்பெனிஸ் இதெல்லாம் ரொம்ப லோ காஸ்ட் விட்டுட்டு யூரோப்பை விட்டு மக்கள் வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் சில பேர் மட்டும்தான் என்ன பண்றாங்க, ரிஸ்க் எடுத்து அதை வாங்குறாங்க. அப்படி வாங்கினவங்க தான் செகண்ட் வேர்ல்டு வார் முடிச்சதுக்கு அப்புறம் யூரோப்போட வெல்த்தியஸ்ட் பர்சனா மாறுறாங்க. இது கான்ட்ரேரியன் ஸ்ட்ராட்டஜி பேர். இது கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சு நம்ம இப்போ முடிச்ச கோவிட் வரைக்குமே இதை எடுத்துக்கலாம். கோவிட்லயுமே மார்க்கெட் பெருசாக ஒரு கீழ் வரும்போது பை பண்ணவங்க தான் பெரிய அளவு சக்ஸஸ் ஆனதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த க்ரௌடுக்கு எகெயின்ஸ்டா திங்க் பண்றது, ஒரு விஷயத்த எல்லாரும் ஒரு விஷயம் ஓடும்பொழுது அதை ஆப்போசிட்ல கிரியேட் பண்றது. ஸோ அதை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது தான் கொஞ்சம் ஆப்போசிட்ல இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு. ஸோ நம்ம புக்கை மிரர் பிரிண்டடா எழுத ஆரம்பிச்சோம், மிரர் பிரிண்டடா கொண்டு வர ஆரம்பிச்சோம். ஸோ ஆப்போசிட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அங்கிருந்து அது கிரியேட் ஆச்சு. புதுச்சேரி மொரட்டாண்டியில் பிரத்யங்கிரா காளி கோவிலில் அம்மனின் ஜென்மாஷ்டமி விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மொரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கிரா காளி கோவில் அமைந்துள்ளது. இங்கு தமிழகம், புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர். இங்கு மாதம் மாதம் நடைபெறும் அஷ்டமி பூஜையும்
அமாவாசை யாகமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நிலையில் ஆடி மாத தேய்பிறை அஷ்டமி மற்றும் அம்பாளின் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆலய நிர்வாகி ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் பிரத்யங்கிரா காளியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. வண்ணம் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கோவிலை சுற்றி வான வேடிக்கைகளுடன் அம்மனின் உலா நடைபெற்றது. அதன் பின்னர் ஆலய துணை நிர்வாகி வரதேசிகன் தலைமையில் பைரவ பூஜையும் சிறப்பு யாகமும் நடைபெற்றது. இதில் தமிழகம், புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு தலைமையில் ஆசிரம நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கானத்தூரில் புதிய வாழ்க்கை முறையின் அடையாள சின்னமாக விளங்கும் 18 மாலை பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ், அதன் இயக்குனர் பிரியதர்ஷினி குமார், மேலாண்மை இயக்குனர் ஜான் கிறிஸ்டரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கானத்தூரில் பிரபல உணவு விடுதிகள் பொழுதுபோக்கு துறையில் ஒரு துடிப்பான புதிய அத்தியாயத்தின் வடிவமாக பிரம்மாண்டமாக 18 மால் திறக்கப்பட்டு மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. நவீன வாழ்க்கை முறையை விரும்புவோருக்கும் ஒரு சங்கமமாக அமைந்துள்ளது. 18 மால் என்பது வெறும் வணிக பகுதி மட்டுமல்லாமல் பொதுமக்கள் சந்திப்பு மற்றும் மகிழ்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மாற்றத்திற்கான இடமாக அமைந்துள்ளது. இதனை பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ், அதன் இயக்குனர் பிரியதர்ஷினி குமார், மேலாண்மை இயக்குனர் ஜான் கிறிஸ்டரன்ஸ் ஆகியோர் திறந்து வைத்தனர். இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். இந்த மாதிரி ஒரு மால் நான் பார்த்ததில்லை. இட் இஸ் அ ஃபுட் மால். அதாவது ஆல் பிராண்டட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஷார்ட் ஈட்ஸ், எவ்ரிதிங் இஸ் தேர் ஹியர். அதை தாண்டி there is a place for kids and airborne சொல்லிட்டு there is something trampoline-லாம் இருக்கு இதுல. It's just not for kids but any adult who wants to be a kid. ராமநாதபுரம் மாவட்டம் மேலமடையில் 51வது கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் மேலமடையில் பாமா ருக்மணி சமேத கண்ணபிரான் சிறப்பு அபிஷேக அலங்காரத்தில் பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கண்ணனாக தேர்வு செய்யப்பட்ட மதனை கோவிலிருந்து அனைத்து பக்தர்களும் புடைசூழ வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக அழைத்துச் சென்று கண்ணபிரான் ஆலயம் வந்து தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட மதன் என்பவர் கண்ணனாக உரியடித்தார். கண்ணன் அழைப்பு உரியடி நடந்த பின்பு மஞ்சள் நீராட்டு நடைபெற்றது. அதன் பின்னர் இரவு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை மேலமடை விழா கமிட்டியினரும் யாதவ இளைஞர்கள் சங்கத்தினரும் மகளிர் மன்றத்தினரும் ஒன்று கூடி சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பட்டப்படிப்பை முடித்து வெளி உலகிற்கு செல்லும் மாணவர்கள் நல்ல பண்புகளுடன் குணாதிசயங்களுடன் திகழ வேண்டும் என்று காட்பாடி VIT பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு விழா வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பல்கலைக்கழக துணைத் தலைவர்கள் சங்கர், சேகர் செல்வம், காதம்பரி உள்ளிட்டோரும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா முதன்மை இயக்குனர் சிவகுமார் சுந்தரம் உள்ளிட்டோரும், மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டு இதில் காவல்துறை தலைவர் சஞ்சய் ரத்தோர் உள்ளிட்ட 245 பேருக்கு முனைவர் பட்டங்கள் வழங்கப்பட்டனர். விழாவில் உரையாற்றிய உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் VIT பல்கலைக்கழகம் பல துறைகளின் தலைவர்களை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். கல்வியை மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புணர்வையும் மாணவர்களுக்கு கற்றுத்தருவதாகவும் குறிப்பிட்டார். மயிலாடுதுறையில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் மொழிப்போர் தியாகி சாரங்கபாணி ரயில்வே மேம்பாலத்தின் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை ரயில்வே இருப்பு பாதையை தடைமின்றி கடக்க 1975ஆம் ஆண்டு மொழிப்போர் தியாகி சாரங்கபாணி பெயரில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது. 48 ஆண்டுகளை கடந்த நிலையில் பாலத்தின் பேரிங், தூண்கள் ஆகியவை பழுதடைந்து சிமெண்ட் காரை உதிர்ந்ததால் பாலத்தை சீரமைக்க 7 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்தது. இதனை மயிலாடுதுறை நெடுஞ்சாலைத்துறை 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பணிகளை தொடங்கியது.
கட்டுமான பணிகளை 8 மாதங்களில் முடிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் 2 ஆண்டுகளை கடந்தும் முடிவடையாமல் தொடர்கின்றனர். பராமரிப்பு பணி காரணமாக மேம்பாலத்தில் அவ்வப்போது ஏற்படும் விரிசல்களால் பொதுமக்கள் அச்சமடைகின்றனர். மேலும் விபத்துகளும் ஏற்படுகின்றனர். எனவே மயிலாடுதுறை கும்பகோணம் முதன்மை சாலையில் உள்ள பாலத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம், என்னோட பேர் ராமலிங்கம். நான் ஒரு இயற்கை விவசாயி. பக்கத்துல இருக்கக்கூடிய மாப்படுகை பகுதியில வச்சுக்கிறோம். மாப்படுகையில ஒரு ரயில்வே கேட்டுங்கிறது இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு முறை போட்டா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு 2 பக்கம் வண்டி நின்று போகுது. அப்ப நம்ம மாற்று வழியா அப்படி சித்தர்காடு வந்து அதுக்கு வர ரோடு கூட தெரியல. இந்த பாலத்துல போகணும்னா பாலத்துல போகல ரொம்ப உயிரை பணைய வச்சு போக வேண்டியதா இருக்கு. என்ன காரணம்னா பாலமே தடன்னு ஆடுது. ஒண்ணு ஏதோ வேலை நடக்குதுன்னு 1.5 வருஷமா வேலை நடக்குது. என்ன வேலை நடக்குதுன்னே தெரியல. அதே மாதிரி இந்த பக்க கட்டைகளை பாத்தீங்கன்னா வேலை ஆரம்பிச்ச புதுல 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு 15 நாளைக்கு ஒரு நட 30 அடி தான் இது இன்க்ரீஸ் பண்ணி போறாங்க. ஏன்னா அதுக்கான மோல்டிங் வச்சு 30 அடி தான் பண்றாங்க. அது நடுப்புற இருந்த கட்டையை தூக்கி ஓரமா போட்டுட்டு போற வர வாகனங்கள் மாற முடியாம இதுல ஏகப்பட்ட விபத்து ஏற்படுது. இந்த வழியா தான் அனைத்து அதிகாரிகளும் போயிட்டு இருக்கிறாங்க. இங்க உள்ள மக்கள் பிரதிநிதிகளும் போயிட்டு இருக்காங்க. அவங்க 1.5 வருஷமா இந்த வேலை நடக்கிறத யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. மக்களும் இந்த வழியா போறாங்க. விதியன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போறது வர்றது உழுவுறது அடிபடுறது. இங்க பணம் இல்லைன்னா ஜிஹெச்ல போனா வைத்தியம் இருக்கிறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி நிலைமையில தஞ்சாவூர்ல 2-3 பேர் அடிபட்டு கிடக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்ப இதுக்கான ஏதாவது தீர்வு இருக்கா இல்லையாங்கிறத உடனடியா மாவட்ட நிர்வாகம் பார்வையிட்டு வேலையை துரிதப்படுத்தணும். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சொத்து தகராறில் தொழிலாளியை அடித்து கொன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் கொல்லம்பட்டியைச் சேர்ந்த பீட்டர் என்பவரின் மகன் ஜோசப். இவர் ஓமலூர் அருகே கொங்காரப்பட்டி மேல்காட்டில் தன் தாய் வழி பாட்டி வீட்டில் தங்கியிருந்து சென்ட்ரிங் வேலை செய்து வந்தார். இதனைத் தொடர்ந்து ஜோசப் தலை மற்றும் உடலில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சத்யராஜ் என்பவர் வீட்டின் அருகில் கிடந்துள்ளார். இவர் ஜோசப்பின் உறவினர் ஆவார். தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து சென்று அங்கிருந்த ஜோசப் உடலை மீட்டு கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் ஜோசப் தந்தை பீட்டருக்கும் அவர்களது உறவினர்கள் சத்யராஜன், ஜார்ஜ் ஆகியோருக்கும் சொத்து தகராறு இருந்தது தெரிய வந்தது. இந்த தகராறில் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஜோசப்பை கொன்றதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் ஜார்ஜை கைது செய்த நிலையில் மற்றொரு குற்றவாளி சத்யராஜை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் அமைந்துள்ள இரணியம்மன் கோவிலில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்களை பூஜை செய்துவிட்டு சென்றால் செல்லும் காரியம் வெற்றியாக நடக்கும் என கிங்காங் பேட்டியளித்துள்ளார். வண்டலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இரணியம்மன் கோவிலில் ஆடி மாத கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. இதில் நடிகர் கிங்காங் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருடன் நின்று பொதுமக்கள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். வாத்தியங்களுடன் மேளம் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றனர். இதனைத் தொடர்ந்து திடீரென்று கோவில் மேற்கூரையில் மலைப்பாம்பு ஒன்று வந்ததை பார்த்து அங்கே இருந்த பக்தர்கள் பரவசத்துடன் வணங்கியதோடு புகைப்படங்களும் எடுத்துக் கொண்டனர். வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள இரணியம்மன் கோவிலில் பூஜை செய்துவிட்டு புறப்படுவது வழக்கம். விழாவிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் கிங்காங், படம்பிடிப்புகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கு சென்றால் இரணியம்மன் கோவிலில் தனது வாகனத்தை பூஜை செய்துவிட்டு சென்று வந்ததாகவும் அப்போது அனைத்தும் வெற்றியாகவே நடைபெறும் என்றும் தெரிவித்தார். வணக்கம். எல்லா சேனலுக்கு வந்திருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு முதல் வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வண்டலூர் கிட்ட இரணியம்மன் திருக்கோயில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அது விழா, அதாவது 5வது வாரம் மிக சிறப்பாக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மனை தாண்டி போகிறவங்க, அதாவது ஊருக்கு போகிறவங்க, தென் மாவட்டம் எல்லாம் போகிறவங்க எல்லாமே இந்த கோயிலில் நின்று சாமி கும்பிட்டு வண்டிக்கு பூஜை போட்டு அப்படி தான் போவாங்க. அதே மாதிரி நானும் அதே மாதிரி தான் ஷூட்டிங்கு ப்ரோக்ராமு எதுவாக இருந்தாலும் நான் இந்த வழியாக போகிறதுனா அந்த இரணியம்மனை சாமி கும்பிட்டு தான் நான் போவேன். எல்லாமே வெற்றிகரமாக நடந்திருக்குது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை பெய்வதால் சோலையாறு அணை இந்த ஆண்டில் 6வது முறையாக நிரம்பியுள்ளது.
கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் வால்பாறை அருகே உள்ள 165 அடி உயரமுள்ள சோலையாறு அணையில் நீர்மட்டம் 161 அடியை எட்டியுள்ளது. இந்த ஆண்டில் 6வது முறையாக அணை நிரம்பி உள்ளதால் நொடிக்கு 5615 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் கரையோர பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் போராடிய தூய்மை பணியாளர்களை நள்ளிரவில் கைது செய்ததை கண்டித்தும் தொழிலாளர்களுக்கு 26,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று கோரியும் தூத்துக்குடியில் நடைபெற்ற CITU மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடியில் CITU தொழிற்சங்க மாவட்ட மாநாடு 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் CITU-உடன் இணைந்த 26 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் CITU தொழிற்சங்க மாநில துணை பொதுச் செயலாளர் கண்ணன் கலந்து கொண்டு பேசினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்சம் 26,000 ஊதியம் வழங்கும் வகையில் தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் கோரி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் போராடிய தூய்மை பணியாளர்களை நள்ளிரவில் கைது செய்ததை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நேற்று 2 தினங்கள் CIT-னுடைய தூத்துக்குடி மாவட்ட 12வது மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் பொதுக்கூட்டமும் இன்றைக்கு பிரதிநிதிகள் மாநாடும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு தொழிலாளர்களுடைய ஏராளமான கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 25க்கும் அதிகமான தொழிற்சங்கங்கள், அந்த 25க்கும் அதிகமான தொழிற்சங்கங்கள் தொழில்வாரி சங்கங்களாக இருக்கின்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கணபதி பாளையத்தில் குப்பைகளை தீ வைத்து எரித்ததால் ஏற்பட்ட புகைமூட்டம் காரணமாக காரும் வேனும் மோதிக்கொண்டதில் நல்வாய்ப்பாக அனைவரும் காயமின்றி உயிர் தப்பினர். பழனி முருகன் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் தாராபுரம் வழியாக முசிறிக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கணபதி பாளையத்தில் சாலையோரம் குவிந்திருந்த கழிவுகளை தீ வைத்து கொளுத்தியதால் மூண்ட புகையால் பார்வை புலப்படவில்லை. இதனால் பக்தர்கள் சென்ற வேனும் மற்றொரு காரும் மோதிக்கொண்டனர். இந்த விபத்தில் காரும் வேனும் கடுமையாக சேதமடைந்தனர். ஆனால் நல்வாய்ப்பாக பக்தர்களும் காரில் இருந்தவர்களும் காயமின்றி உயிர் தப்பினர். தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் விரைந்து சென்று பயணிகளை பாதுகாப்பாக மீட்டனர். குப்பைகளுக்கு தீ வைப்பது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றை தீ வைத்து எரிப்பதை தடுக்க நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். சென்னை அடையாற்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் 63வது பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. சென்னை அடையாறு தாமோதரபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 174வது வட்ட பொருளாளர் கார்த்திக் தலைமையில் மாவட்ட செயலாளர் இளையா முன்னிலையில் திருமாவளவன் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அருண் பிரேம், கராத்தே மோனீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கினர். இந்த விழாவில் கட்சி நிர்வாகிகள் தீனா, நிசான், அப்பு, சுமந்து, அஸ்வந்த், முகேஷ், மதன், ராஜேஷ், ராமச்சந்திரன், கோபால், கிஷோர், ஜோஷ்வா ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் 1500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சிலம்பம் வளர்ச்சிக் கழக தலைவர் கராத்தே சுதர்சன் தலைமையில் சென்னை கிண்டி தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 5 வயது முதல் 18 வயது வரை உள்ள ஆண், பெண் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிலம்ப ஆசிரியர் சூரியமூர்த்தி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். வணக்கம். சுதர்ஷன், சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு என்ற சார்பில் மாபெரும் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெறுகிறது. இதில் சுமார் 1400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 5 முதல் மற்றும் 25 வயது வரை நம் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அதில் மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளிலிருந்து வந்த மாணவ மாணவிகள் அதிகமாக உள்ளனர். அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் மற்றும் அவர்களுக்கான சிறந்த சிலம்ப வீரர் என்ற விருதை இந்த விழாவில் அவர்களுக்கு நாம் வழங்க இருக்கிறோம். மற்றும் அதில் குறிப்பாக நன்றாக விளையாட
விளையாடி அதில் நன்றாக வெற்றி பெற்ற முதல் மாணவிகளுக்கு வெள்ளி காயின் இந்த அசோசியேஷன் சார்பாக கொடுக்கப்படுகிறது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் 18 மாவட்டங்களில் இருந்து 400 போட்டியாளர்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கம், சித்தர்காடு ARC விஸ்வநாதன் கல்லூரி ஆகியவை இணைந்து மாநில அளவிலான சதுரங்க போட்டியை நடத்தினர். மாவட்ட சதுரங்க சங்க செயலாளர் வெற்றிவேந்தன் தலைமையில் பல்வேறு பிரிவினருக்கு தனித்தனியாக 10 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் 18 மாவட்டங்களில் இருந்தும் 400 பேர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மாநில சதுரங்க சங்க நடுவர் சிலம்பரசன் தலைமையிலான குழுவினர் நடுவர்களாக செயல்பட்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டனர். உளுந்தூர்பேட்டை முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையொட்டி பாலாபிஷேகம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் எதிரில் உள்ள வேடிச்செட்டி குளத்தில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட காவடிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. பெண்கள் பால் குடங்களை எடுத்து மேளதாளங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்த பின் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்தார். சிறப்பு பூஜை செய்யப்பட்டு சங்கல்பம் நடைபெற்ற பின் மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஏரிக்கரை முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். செஞ்சி ஏரிக்கரை முருகன் கோவிலில் 53ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு மாரியம்மன் ஆலயத்திலிருந்து 108 பெண்கள் பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் மிளகாய் பொடி அபிஷேகம், தீ மிதித்தல், சடல் சுற்றல், முதுகில் அழகு குத்தி கொண்டு தேர் இழுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன். தமிழகத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள் வாழ்த்து. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11 விழுக்காடாக உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம். பாஜக ஆளும் குஜராத், கோவா, உத்தரப்பிரதேச மாநிலங்களை விட வளர்ச்சியில் முந்தியுள்ளதை சுட்டிக்காட்டினர். கல்வராயன் மலையில் சாராயம் படிப்பவர்களுக்கு ஒரு எம்எல்ஏவும் விருப்பவருக்கு ஒரு எம்எல்ஏவும் பாதுகாப்பு. உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இந்திய நாள் கொண்டாட்ட பேரணி. அமெரிக்காவால் இந்தியர்கள் நடத்திய பேரணியில் விஜய் தேவர்கொண்டா, ராஷ்மிகா மந்தனா பங்கேற்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.